So good evening students. Today we will see the current affairs analysis dated 19th and 20th September 2020. First news, 60 years of Indus Water Treaty. So Pakistan kuda nama sign panna 1960 la we signed this treaty. So finally 60 years anniversary nama celebrate பண்ணக்கூடிய time period இது. Indus water system பொறுத்த வரைக்கும் we having Indus, Jhelum, அப்புறம் Chenab, Ravi, Beas and Sutlej. இதில் western waters were shared with the, so you can see in this map, western waters were shared with the Pakistan and the eastern waters belongs to us. That is Ravi, Beas, Sutlej are belong to us. Chenab, Jhelum, அப்புறம் Indus water system வந்து பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அக்ரிமெண்ட் அடிப்படையில். பட் we can use ஒரிஜின் வந்து இந்தியாவில் மெயின் ரிவர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால ப்ளஸ் பிரம்மபுத்திரா லைக் செமாயுங் கிளேஷியர் பக்கத்தில் சாங்போ டிபெட் ஓட பிளாட்டியூவில் ஒரிஜினேஷன் ஆஃப் திஸ் இண்டஸ், தட் இஸ் கைலாஷ் மவுண்டில் ஒரிஜினேட் ஆகுது இண்டஸ் ரிவர். பிரம்மபுத்திரா ரிவர், சட்லஜ் எல்லாமே ஒரிஜினேட் ஆகக்கூடியது கைலாஷ் மவுண்ட். அதில் தான் செமாயுங் கிளேஷியர்ஸ் பை தி பிரம்மபுத்திரா ரிவரோட ஒரிஜினேஷன். ஸோ இங்கே இந்தியாவை அதை க்ராஸ் பண்ணி போகிறனால இந்த மூணு ரிவர்ஸும் வந்து 20% we can utilize for agriculture, ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி we can produce, பட் டைவர்ஷன் பண்ணக்கூடாது. தட்ஸ் த மெயின் கண்டிஷன் ஆஃப் திஸ் அக்ரிமெண்ட். மற்ற வாட்டர்ஸ் ரவி, பீஸ் அண்ட் சட்லஜ் இஸ் 100% பிலாங் டு அஸ். சரியா? இந்தியா பொறுத்தவரைக்கும் நம்ம அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பாகிஸ்தானுக்கு நமக்கு இருக்கக்கூடிய சில கான்ஃப்ளிக்ஸ்னால சட்லஜ், பீஸ், ரவி ரிவரில் போகக்கூடிய 100% வாட்டர்ஸையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், அந்த ரிவர்ஸ் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால we are constructing lot of dam projects too. அதை பாகிஸ்தான் எதிர்க்க முடியாது. பட் ஜீலம் ரிவர், இண்டஸ் ரிவரில் அப்புறம் செனாப் ரிவரில் ஏதாச்சும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் அப்படின்னா they can like file a case in the ICJ. So that people know that, sorry, ICJ இல்லை, Permanent Court of Arbitration. So agreementல Permanent Court of Arbitration is the arbiter for this. So that's the reason we can complain there. நமக்கு நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்குது. இதில் மெயினாக பாகிஸ்தானுக்கு நமக்கு இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டில் துல்புல் ப்ராஜெக்ட் தட் இஸ் இன் உலர் லேக்கில். ஸோ வி ஹேவிங் சம் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன். ஸோ யூ பீப்புள் கேன் ஸ்டடி. நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி இதை படித்ததுனால ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் மோர். People can study by your own. Then second is the free internet gadgets and package to the poor students. Delhi High Court வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து புவர் ஸ்டூடெண்ட்ஸு யூ ஹாவ் டு கிவ் லைக் இன்டர்நெட் பேக்கேஜஸ் அஸ் வெல் அஸ் கேட்ஜெட்ஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது. பிகாஸ் த ரைட் டு ஈக்வாலிட்டி இஸ் கெட்டிங் அஃபெக்டட். ஸோ ஃப்ரீ எஜுகேஷன், ரைட் டு எஜுகேஷன் அடிப்படையில் ஃப்ரீ எஜுகேஷன் ஹேவ் டு பி ப்ரொவைடட் 6 to 14 இயர்ஸில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸுக்கு. அப்போது நிறைய சில்ட்ரன்ஸ் தே ஆர் லைக் அவங்க வந்து ஆன்லைன் எஜுகேஷனை வந்து அஃபோர்டபுள் பண்ணுறாங்க. ஆனால் வீக்கர் செஷனுக்கு வந்து அஃபோர்டபுள் இல்லை. அதனால் டெல்லி ஹை கோர்ட் இஸ் அ லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். இட்ஸ் நாட் அ சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட். செக்ஷன் 12(2) ஆஃப் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து லைக் அவங்களுக்கான பொருளை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் அவங்க அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 2009ல் we having intra class discrimination. ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அடிப்படையில் 75% ஃபீஸ் வந்து யார் பே பண்ணணும் அப்படின்னா லைக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் பே பண்ணணும். அண்ட் தென் 25% இடபிள்யூஎஸ் அண்ட் தென் லைக் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் பீப்புளுக்கு வந்து லைக் இந்த மாதிரி கேட்டகரியில் டிஜிட்டல் டிவைடை தடுக்கிறதுக்காக they have to pay for this. Article 14, 20, 21 அடிப்படையில் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, தட் இஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ரைட். 21A எஜுகேஷன், தென் 20ல் we people know that. ஸோ 40 என்னது 14 ரைட் ஈக்வாலிட்டி. ஸோ அதன் அடிப்படையில் யூ ஹாவ் டு ப்ரொவைட் தி free education for all. So that's all. Then so UNESCO ஓட லைக் ரிப்போர்ட், தட் இஸ் குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட். இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த COVID-19 சிச்சுவேஷன்ஸில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்த அந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் COVID-19ல் எஜுகேஷன் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் அதர் ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டட் டு ரைட் டு இன்டர்நெட் ஆக்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளா ஜட்ஜ்மெண்ட் ஃபாஹிமா ஷெரின் கேஸில் ரைட் டு இன்டர்நெட்ன்றது இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அஸ் வெல் அஸ் ஆர்டிகல் 21ல் இட்ஸ் அ பார்ட் அப்படின்ட்டாங்க. ஸோ யூ கான் கோ ஃபார் லைக் ஸ்டாப் பண்ணுறப்போ கூட. அது மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனில் இன்டர்நெட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 19(1)(a) அனுராதா பஷீன் கேஸில். சரியா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோட். Then we having Disha, Swayam Prabha,
ஆன்லைன் MOOC, that is massive online open online course, ஸ்வயம் போர்ட்டல், இதெல்லாம் ஏற்கனவே நம்ம படித்தது தான். ஆல் இந்தியா ரேடியோவில் ஆன் ஏரில் பாத்சாலா லாஸ்ட் கிளாஸ் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ பீப்புள் கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். தென் பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா. ஸோ இது ரிலேட்டடாக லைக் ராஜ்யசபாவில் அதுக்கான ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி எப்படி இந்த ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது. லைக் வாஜ்பாய் பீரியடில் என்டிஏவோட ஃபஸ்ட்டுனா செகண்ட் டைம் பீரியட் 5 years அவங்க கண்டினியூஸாக ஒர்க் பண்ண டைம்ஸ் 2025 டிசம்பரில் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணாங்க. கிராமங்கள் அன்கனெக்டட் ஏரியாவில் வந்து ரூரல் ஏரியாவில் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறது. ஓவர் 500க்கு மேலே பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னா அன்கனெக்டட் டெசிக்னேட்டட் பாப்புலேஷன் சைஸ் பிளைன் ஏரியாஸில் 250 இன் தி ஹிமாலயன் நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாஸில் இருக்காங்க அப்படின்னா தே ஹாவ் டு பி கனெக்டட் வித் தி ரோட்ஸ். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான். லேண்ட் எல்லாமே பீப்புள் தான் கொடுக்கணும். அந்த அங்கே லைக் செட்டில்டாக இருக்கக்கூடிய பீப்புள் தான் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இட் இஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் ஃபண்டட் பை தி கவர்மெண்ட். சரியா? யூனியன் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மல் ஸ்டேட்ஸுக்கு எடுத்துனா 60:40, மற்ற சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் தெரியல கோர் ஸ்கீம். ஸோ 60:40 அண்ட் தென் அப்நார்மல் ஸ்டேட் தட் ஹில்லி ஏரியா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஹில்லி ஏரியா, அப்புறம் ஹிமாலயன் ஸ்டேட்ஸில் 3 ஸ்டேட், அந்த 3 ஸ்டேட்டுக்கும் ஹிமாலயன் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுக்கும் 90:10. சரியா? தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரூரல் ரோட்ஸ், தெர் இஸ் அ இந்தியன் ரோட் காங்கிரஸ் இருக்குது, அவங்க மீட் பண்ணுறாங்க. அபெக்ஸ் பாடி ஆஃப் ஹைவே இன்ஜினியர்ஸ், திஸ் ஆல் ஆர் ஃபேட் தான். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஸ்டடி, அதர்வைஸ் நோ நீட் டு ஸ்டடி. 2000 லான்ச் ஆஃப் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். கிட்டத்தட்ட 3.68 lakh வந்து ஃபஸ்ட்டு பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது. அண்ட் தென் 2013 இட் வாஸ் அப்கிரேடட், தட் இஸ் ஃபேஸ் 2 அப்படின்றது 50,000 கிலோமீட்டர்ஸுக்கான ரூரல் ரோட் கனெக்ஷனை உருவாக்குறதுக்காக. அண்ட் தென் தே டன் இட். அண்ட் தென் பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா, தட் இஸ் ஃபேஸ் 3 2019 அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 பொறுத்தவரை ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுறது ரூரல் ஏரியாவை. ஸோ தட்ஸ் அ மெயின். அப்புறம் கிராமீன் திட்டத்தின் மூலமாக அக்ரிகல்ச்சர் ஏரியாவுக்கு இது வந்து கனெக்ஷன் பண்ணுறதுக்கு மெயினாக ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் ரூரல் அக்ரிகல்ச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளையும் கனெக்ட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா கிராமீன் மார்க்கெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ தீஸ் ஆர் த பண்ணி 1,25,000 ரோட்ஸ் வந்து 2025 முடிக்கணும். தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் டூ. திஸ் இயர் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, டெரரிஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரூரல் ஏரியா லைக் ஒடிசா, ஜார்க்கண்ட் ஏரியாவில். அப்புறம் லேக் ஆஃப் ஃபண்ட், டெடிகேட்டட் ஒர்க் கிடையாது. யூ பீப்புள் நோ ஹவ் அவர் 4-way கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இயர். அது மாதிரி inadequate எக்ஸிக்யூஷன் ஆஃப் கான்ட்ராக்டிங் கெப்பாசிட்டி, அப்புறம் டிஃபிகல்ட் இன் டெரைன் ஏரியா, அப்புறம் லேண்ட் அக்வஸ்டேஷனில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ். தென் தேர்ட் வந்து வேர்ல்ட் பேம்பூ டே வாஸ் செலிப்ரேட்டட் 18th September. ஸோ பேம்பூவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் லைக் பேம்பூ இன்னைக்கு அதை வந்து ட்ரீலேருந்து லீஃப் அப்படின்ற கேட்டகரி, கிராஸ் கேட்டகரி கொண்டு வந்துட்டோம். அதன் மூலமாக இன்றைக்கி ரூரலில் இருக்கக்கூடிய தட் இஸ் ட்ரைபல் பீப்புள் கேன் யூஸ் திஸ் அஸ் அ ப்ராடக்டாக அவங்க மைனர் ப்ரொடியூஸாக யூஸ் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி. லைக் கிட்டத்தட்ட நமக்கு கார்பன் டை ஆக்சைடை வந்து சீக்வஸ்ட்ரேஷன் பண்ணுற ஹெல்ப் பண்ணுது. 35% ஆக்சிஜனை நமக்கு ஏரில் ரிலீஸ் பண்ணுற ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, லைக் இட்ஸ் அ சீப்பஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஆல் பீப்புள். ட்ரேடை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 million tons ஆனுவலாக நடக்குது பிட்வீன் த கண்ட்ரீஸ். ஸோ அன்அர்த் பண்ணுற ட்ரேடில் பீப்புள் யூட்டிலைஸ் பண்ணுறது மொத்தமே. தட்ஸ் ஆல். ஸோ பேம்பூ மிஷன் பி ஹேவிங் அண்ட் தென் ஐ ஹவ் டோல்ட் நம்ம பேம்பூ வந்து ட்ரீல இருந்து கிராஸ் ஸ்டேட்டஸ் தேட்னா லீஃப் ஸ்டேட்டஸுக்கு கொண்டு வந்துட்டோம். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இது பீப்புள் அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேஷ்னல் பேம்பூ மிஷன் அண்ட் தென் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸில் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். பீப்புள் ஹூ ஆர் லிவிங் இன் குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா, அசாம், நாகாலாந்து, திரிபுரா, உத்தராகண்ட் பேம்பூ கிளஸ்டர்ஸ் உருவாக்குறோம். இது லாஸ்ட் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் த ரிமூவல் ஆஃப் பேம்பூ ஃப்ரம் ட்ரீ கேட்டகரி, இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927 வி மேட் சேஞ்சஸ். ஸோ அதை லீஃப் அப்படின்ற கேட்டகரி. அப்புறம் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இதன் மூலமாக உருவாக்குறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். தென் கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் ரூல்ஸ். இப்போ நடக்கக்கூடிய மான்சூன் செஷனில் த பில் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். அந்த 21st August இதை நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்க. கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பொறுத்தவரை நமக்கு சைனாலேருந்து அதிகமாக
சைனாலேருந்து அதிகமாக ப்ரொடியூஸ் உள்ளே வருது. அது எல்லாமே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாக கொண்டு வராங்க. ஆனால் சைனா என்ன பண்ணுதுன்னா வியட்நாம் போன்ற கண்ட்ரீஸ்லேருந்து அவங்க வந்து 90% ப்ராடக்ட் அவங்க சைனாலேருந்து தான் வருது. அண்ட் தென் ஒரு 10% ப்ராடக்ட் லைக் மாடிஃபிகேஷன் மட்டும்தான் இவங்க பண்ணுறாங்க வியட்நாம். ஸோ அதுவும் சைனா ப்ராடக்ட் தான் ஒரிஜினை பொறுத்த வரைக்கும். பட் ஆட்டோமேட்டிக்காக வியட்நாம் அப்படின்ற ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாக நமக்கு உள்ள ஏஷியன் கண்ட்ரீஸ் அப்படின்ற கேட்டகரியில். ஸோ இது நமக்கு பெரிய அளவில் பாதிப்பு வரும். சைனா வந்து சின்ன சின்ன கண்ட்ரீஸை நம்ம கண்ட்ரீஸில் டம்பிங் பண்ணுற யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா சைனாவை நமக்கு கேல்வான் வேலி அட்டாக் அந்த சைனா பார்டரில் நமக்கு இஷ்யூஸ் இருக்குன்னா மற்ற கண்ட்ரீஸ் வழியாக ஈஸியாக உள்ளே வர தடுக்கிறதுக்காக வி மேட் சேஞ்சஸ். யாரெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்டில் எவ்வளோ ப்ராடக்ட் நீங்கள் வெளியிலேருந்து வாங்குறோம் அந்த கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் மென்ஷன் பண்ணணும். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கேட்டகரியில் அவங்க வந்து சலுகைகள் கொடுக்கணும் அப்படின்னா. ஸோ தீஸ் ஆர் த கேட்டகரிஸ் வேர் மென்ஷன்ட் ஹியர். ஸோ ஐ ஹோப் யூ பீப்புள் காட் இட். ஸோ இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம்ஸ் வேர் யூஸ்ட் மேஜர் ட்ரேட் ரூட்ஸ் ஆசியன் கண்ட்ரீஸில் நமக்கு. இதை தான் சைனா என்ன பண்ணுறாங்கன்னா இந்தோனேஷியா, வியட்நாம் போன்ற கண்ட்ரீஸை பயன்படுத்துகிறாங்க. தட்ஸ் ஆல். தென் அர்சனிக் அஃபெக்டட் ஹேபிட்டன்ஸ் இன்க்ரீஸ்ட். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அர்சனிக்கில் 145% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அர்சனிக் இன்க்ரீஸ் ரொம்ப அதிகமாகிறது. ஹேபிட்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரூரல் ஏரியா இருக்கக்கூடிய கங்கா, பிரம்மபுத்திரா, ஜார்க்கண்ட், அசாம் ஏரியா. ஸோ இதில் எல்லாமே வந்து அர்சனிக் அஸ் வெல் அஸ் ஃப்ளூரைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜஸ்தான் அப்புறம் பஞ்சாப் ஏரியாவில் அதிகமாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து கார்சோஜெனிக் ஏஜென்ட்ஸ். இது தண்ணி WHO அளவுப்படி 0.01% தான் இருக்கணும். லெவல் 0.01 தான் இருக்கணும். பெர்சன்டேஜ் இல்லை, லெவல் தான் இருக்கணும் ஒரு 1 லிட்டர் ஆஃப் வாட்டரில். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இட் இஸ் வெரி ஹியூஜ். அதனால தான் ஜல் ஜீவன் மிஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஜல் ஜீவன் மிஷன் அடிப்படையில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. WHO அடிப்படையில் 0.01 1 லிட்டர் வாட்டரில் இருக்கக்கூடிய கிராம்ஸ் ஆஃப் மைக்ரோகிராம்ஸ் ஆஃப் யுரேனியம். அதே இது ஜல் ஜீவன் மிஷனை பொறுத்தவரை 0.1 0.05 வரைக்கும் இருக்கலாம். சரியா? தட்ஸ் யூ ஹவ் டு நோ. அப்புறம் 2019 வி இன்ட்ரடியூஸ் திஸ் ஜல் ஜீவன் மிஷன். அதன் அடிப்படையில் 2024 வி ஹவ் டு ப்ரொவைட் பைப் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபார் ஆல். அது பிஎஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் ISO ஸ்டாண்டர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இட்ஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அண்டர் 50:50 ஜல் ஜீவன் மிஷனை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் அர்சனிக்கை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன் இட்ஸ் அ கண்டாமினேட்டட் வாட்டர் கண்டாமினேஷன் ப்ளஸ் கேன்சர் டிசீஸ். நீங்கள் தண்ணியில் லைக் இரிகேஷன்ஸ் ஃபார் ஃபுட் கிராப்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக வருது. அப்புறம் எர்த் மெட்டீரியல் தட் இஸ் கிரவுண்ட் வாட்டர் மூலமாகவும் வருது உங்களுக்கு. ப்ளஸ் 0.5 மில்லிகிராம்லேருந்து 0.01 மில்லிகிராம் பெர் லிட்டர் இட் வாஸ் அலவுட். சரியா? அப்புறம் ஃப்ளூரைட் டாக்ஸிட்டி எடுத்திங்கன்னா கன்சம்ஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் நேச்சுரல் ரிச் இன் ஃப்ளூரைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டென்டல் ப்ராப்ளம் வர்றது, எலும்பு தேர்மை, கால்சியமை வந்து எரோட் பண்ணுது. அவ்வளோ சிம்பிளாக சொல்லணும்னா லைக் எனாமல் பல்லோட எனாமலை குறைச்சி விடும். ப்ளஸ் கால்களில் உங்களுக்கு லைக் போன் ஜாயின்ஸில் தேய்மானங்கள் உருவாகும். அந்த மாதிரி போன் டிஃபார்மிட்டிஸ் உருவாகும். ஸோ இது வந்து மெயின் ரீசன். தென் சிக்ஸ்த் நியூஸ் வைபாய் சமிட்டை பொறுத்தவரை வைஸ்விக் பாரதிய வைகனிக் சமிட். ஸோ இது வந்து October 2 லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட மெயின் இனிஷியேட்டிவ் நம்ம ஏற்கனவே இனிஷியேட் பண்ணியிருக்கோம். பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் அவுட் சைட் அப்படின்னா OCI கார்டு ஹோல்டர், அது மாதிரி இந்தியன் ரெசிடென்ட்டில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து தான் இந்த மீட்டிங் நடக்கப்போருக்கு. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா ஹவு டு இன்ட்ரடியூஸ் திஸ் ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜிஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டிங் இதெல்லாம் எப்படி இந்தியாவில் யூட்டிலைஸ் பண்ணுறது, விரிவுபடுத்துறது, அதுக்காக தான் இந்த மீட்டிங் நடத்த போகிறாங்க. தென் ஆல்ரெடி சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்டல் இனோவேஷன் மிஷனில் இது ஹெல்ப் பண்ணும், இனோவேஷன் ஈகோசிஸ்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு. அப்புறம் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் வி வில் கெட் சம். அப்புறம் ஆத்ம நிர்பார் அபியான்லாம் செல்ஃப் ரிலையண்டாக மாறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும். அதர் இனிஷியேட்னா பிரவாசி திவாஸ், பாரதிய திவாஸ் வி ஆர் செலிப்ரேட்டிங் எவ்ரி இயர் 9th January, ரிமெம்பரிங் தி லைக் return of Gandhiji, Mahatma Gandhi from South Africa. Then we having No India program, Ministry of External Affairs like இதை அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இந்தியன் ஒரிஜின் யூத் வெளியில் இருக்கிறவங்களுக்காக. தென் வஜ்ரா அப்படின்றது விசிட்டிங் அட்வான்ஸ் ஜாயின்ட் ரிசர்ச் ஃபெசிலிட்டி ஃபேக்கல்ட்டி வெளியில் இருக்கக்கூடிய இந்தியன் ஒரிஜின் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் தேர் அப்ராட், தே கேன் கம் அண்ட் டீச் அவர் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓசிஐ கார்டு ஹோல்டர் கேட்டகரியில் இருக்கிறவங்க தே கேன் கம் அண்ட் டீச், தே கேன் ஷேர் தேர் நாலேஜ் டு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். தென் 7th எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 இந்தியன் பீச்சஸ் ரெக்கமெண்டட் அண்டர் தி ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட். ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் பீப்புள் நோ ஈகோ லேபிள், இட்ஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி லேபிள் கொடுக்குறாங்க. இட்ஸ் a ஜெர்மன் பேஸ்ட் ஃபவுண்டேஷன் தான் இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போது 8 பீச்சஸ் வந்து ஆல்ரெடி கோவா பீச்செல்லாம் ப்ரொவைட் பண்ணி நான் கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு கவர் பண்ணியிருந்தேன். சிவராஜ்பூர் குஜராத் கேன் பி ஆஸ்ட், இது கேட்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல முடியாது. சப்போஸ் இப்போ ரீசெண்டாக இருந்தாலுமே ஆல்ரெடி ப்ராசஸில் தான் இருக்கும். கேன் பி ஆஸ்ட் இன் யுவர் அப்கமிங் ப்ரிலிம்ஸ் டூ. காசர்கோட், அப்புறம் கப்பாட் இன் கேரளா, ரிஷிகொண்டா, கோல்டன் பீச் ஆஃப் ஒடிசா, ராஜாநகர் பீச் இன் அந்தமான் நிக்கோபார், இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஈகோ லேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சர்டிஃபிகேஷனை ப்ரொவைட் இட்ஸ் ஜெர்மன் பேஸ்ட் ஃப்ரான்ஸ் பேஸ்ட் ஆர்கனைசேஷன், ஃபவுண்டேஷன் ஃபார் என்வைரன்மெண்டல் எஜுகேஷன். ஆன் த லைன்ஸ் ஆஃப் ப்ளூ சர்டிஃபிகேஷன் வி ஆர் ப்ரொவைடிங் ஓன் ஈகோ லேபிள், தட் இஸ் பீம்ஸ். இப்போ ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பீம்ஸ் அப்படின்றது இதுவும் சேம் தான். இன்டகிரேட்டட் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் ஸோன் அடிப்படையில் பொல்யூஷன் லெஸ்ஸாக அந்த கோஸ்டல் ஏரியாவை நம்ம இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம இதுவரை கவர் பண்ணாத டாபிக். ப்ளூ சர்டிஃபிகேட் ஆல்ரெடி வி நோ தட். பீம்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டகிரேட்டட் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸில் கோஸ்டில் வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் உருவாக்குறது, அது மாதிரி ட்ரெஸ்ஸிங் அந்த ரூம்ஸ் உருவாக்கி கொடுக்குறது டூரிஸ்ட் ஏரியாவில். அப்புறம் வாட்டர் வந்து பியூரிஃபை. ப்ளூ சர்டிஃபிகேட்டும் அதே கேட்டகரி தான், லிட்டில் பிட் டிஃப்ரென்சஸ் வில் பி தேர். அது மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸை வந்து ரொம்ப பொல்யூஷன் லெஸ்ஸாக வைக்கிறது. அப்புறம் பிளாஸ்டிக் லெஸ் பீச்சஸ். ஸோ இதன் அடிப்படையில் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பீம்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அபேட்டட் பொல்யூஷன், ப்ரமோட் சஸ்டைனபிள் பீச்சஸ், நேச்சுரல் ரிசோர்ஸ் பயன்படுது, ஹைஜீன், பீச் கோயர்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் ஜோன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பிளான் அஜெண்டா 21 அடிப்படையில் 1992 it was launched. So it was assisted by the Union Environment, Forest, Climate Change, அப்புறம் National Center for Sustainable Coastal Management. That's all. Then Nandkanan Zoological Park was in news because of the death of the salt bears. That is not important. Nandkanan Zoological Park ஏன் important அப்படின்னா crocodile breeding center இங்கே இருக்குது, captive breeding center, that is excitive breeding. சரியா? பிகாஸ் ஆஃப் கேரியல்ஸோட பாப்புலேஷன் கம்மி ஆகிறது. அப்புறம் இந்தியன் பேங்கோலின், ஒயிட் டைகரோட ப்ரீடிங் சென்டரும் இங்கே இருக்குது. தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். மற்ற வைல்ட் லைஃப் ஜூஸை விட இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், வைல்ட் லைஃப் ஜூஸ். ஜோல்த் பியரை எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ பீப்புள் ஹேவ் டு நோ இட்ஸ் ஐயூசிஎனில் வல்னரபிள் கேட்டகரியில் வரும். சைட்ஸில் Appendix 1, then Schedule 1 in the Wildlife Protection Act 1972. அந்த நேம்ஸ் எல்லாம் நார்மலாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா இஸ் த ஹேபிட்டட், இந்தியன் எண்டமிக் கிடையாது இது. தென் போச்சிங் இஸ் தி த்ரெட், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கிராப்ஸ் எக்ஸெட்ரா. தென் ஹிமாலயன் பிளாக் பியர், இது ஏஷியாட்டிக் பிளாக் பியர், இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெண்டு இதெல்லாம். சரியா? ஸோ வல்னரபிள் அண்டர் தி ஐயூசிஎன் Appendix 1, படிக்கிறது ஈஸி. ரெண்டுமே வல்னரபிள். Appendix 1, Schedule 1 ரெண்டுமே இருக்குது. த்ரெட்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லீகல் ஹண்டிங், அப்புறம் ஸ்கின், அப்புறம் கேல் பிளாடர். ஸோ இதெல்லாமே வந்து கடத்தப்படுறது. சரியா? ட்ரேடிங். இந்த 9th நியூஸ், பயோடெக் கிசான் ப்ரோக்ராம். கிசான் மீன்ஸ் கிருஷியை டெவலப் பண்ணுறது, பயோடெக்னாலஜி யூட்டிலைஸ் பண்ணுறது. அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக இப்போது ஹப்ஸ்போக் மாடல். ஹப்ஸ்போக் அப்படின்னா எவ்ரிவேர் இட் ஹேவ் டு பி ஸ்ப்ரெடட். அது ஒரு இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால், இல்லைன்னா சென்னை நீங்கள் எடுத்துக்கிட்டால் அந்த ரூரல் ஏரியாஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ தஞ்சாவூரில் there will be a research centers will be provided. ஸோ ஹப்ஸ்போக் மாடல் இது பண்ணுறாங்க. அண்ட் த பயோடெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஹேவிங் ஆர்கானிக் ஃபார்மிங்கை நம்ம டெவலப் பண்ணி ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம், ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸ் எக்ஸெட்ரா. ஆல்டர்னேட்டிவ் கன்வென்ஷனல் ஃபார்மிங்கை நம்ம டெவலப் பண்ணுறோம். ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீஸ், பயோடெக்னாலஜி தான் அதை பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக ப்ரமோட் பண்ணுறது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீஸ். யூ பீப்புள் நோ தட். அது எக்ஸாம்பிள் பிடி காட்டன், பிடி பிரிஞ்சால். பிடி பிரிஞ்சால் வாஸ் நாட் அலோட் ஸ்டில். சரியா? அது படிச்சுக்கோங்க. தென் கம்பெனிஸ் அமெண்ட்மெண்ட் பில்லில் தே மேட் சேஞ்சஸ். இப்போ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் முன்னாடி 5 crore இருக்கிறவங்க 5% ஆஃப் ப்ராஃபிட் தே ஹாவ் டு யூட்டிலைஸ், 2% ஆஃப் த ப்ராஃபிட் தே ஹாவ் டு யூட்டிலைஸ் ஃபார் தி கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வெல்ஃபேர். ஸோ அதை ஏதாவது பண்ணலை அப்படின்னா தே வில் பி பனிஷ்ட் அண்டர் தி கிரிமினல்.
கிரிமினல் ஆக்ட் மூலமாக பனிஷ் பண்ணுவாங்க. அதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லைக் மாற்றிருக்காங்க. கிரிமினல் ஆக்டில் இல்லை, நார்மல் சிவில் ஆக்ட்ஸில் தே கேன் பி பனிஷ்ட். கிரிமினல் அஃபென்ஸாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஃப்ராட் அப்படின்ற கேட்டகரியில் தே கான் பி அரெஸ்டட் பை கிரிமினல் அஃபென்ஸ். ஸோ டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்பைஸ் போர்ட்டல் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்டு. இப்போ 2020 ஸ்பைஸ் ப்ளஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். அது ஸ்பைஸ் ஆல்ரெடி இஸ் தேர். ஒரு 10 சர்வீசஸ் வில் பி ப்ரொவைடட் இன் திஸ் வெப்சைட்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி, தட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர், அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா சேர்ந்து இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. வேரியஸ் பேங்க்ஸ் சேர்ந்து இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. நேம் ரிசர்வேஷன், கம்பெனிஸோட நேம் ரிசர்வ் பண்ண, இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனிஸ், ஐடி டின் நம்பருன்பாங்க, அலாட்மெண்ட் நம்பர், டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அப்புறம் மேண்டேட்ரி இஷ்யூ ஆஃப் பேன் நம்பர்ஸ், டேன் நம்பர் ஃபார் கம்பெனி, அப்புறம் இபிஎஃப்ஓ, ப்ராவிடென்ட் ஃபண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், இஎஸ்ஐசி, தென் ப்ரொஃபஷன் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், ஓப்பனிங் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட், ஜிஎஸ்டிஐஎன், இதெல்லாமே வந்து ஸ்பைஸ் ப்ளஸ் போர்ட்டலில் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி கவர்டு இன் யுவர் 1 year கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரோக்ராம். ஸோ தென் 12th வந்து பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி. ஸோ பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி யூ ஹவ் டு நோ. அது அவங்க என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆல் ஆர் ஃப்ரம் லோக்சபா. 15 members வில் பி தேர். இது லோக்சபாவோட பிஸ்னஸ் டீலிங்கை டிசைட் பண்ணக்கூடிய கமிட்டி தான். டிசைட் இல்லை, டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கமிட்டி. ஸ்பீக்கர் வில் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் கமிட்டி. அப்போ ஸ்பீக்கர் வில் ஆக்ட் அஸ் தி எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் திஸ் கமிட்டி. ஆல் மெம்பர்ஸ் ஆர் நாமினேட்டட் பை தி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. லோக்சபாவுக்கு மட்டும் தனியாக, ராஜ்யசபாவுக்கு தனியாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் தே வில் டிஸ்கஸ் தி பிஸ்னஸ் கோயிங். பிஸ்னஸ்னால் என்னது, லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ், பில் மேக்கிங் ப்ராசஸ், அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் எதுலெல்லாம் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும், எதையெல்லாம் கவர்மெண்ட் பில்ஸ் ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றத ரெஃபர் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு. தட்ஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் திஸ் கமிட்டி. தென் ப்ரூசிலோசிஸ். ஸோ சைனாவை பொறுத்தவரைக்கும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய, இப்போது சைனாவோட லேபில் இருந்து அதிகமாக ஹியூமன்ஸ் ப்ளஸ் மினிஹங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இட்ஸ் அ ஜூனோட்டிக் டிசீஸ். மார்னிங் ஆல்சோ வி ஸ்டடிட் ரைட். அனிமல்ஸ்லேருந்து மனிதர்களுக்கு பரவுது, மனிதர்களிலிருந்து ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் ஆல்சோ வில் ஹேப்பன். இதை பொறுத்தவரை எப்படி ஸ்ப்ரெட் ஆகும், ஹியூமன்ஸுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா, மீட்டு சாப்பிட்றது ப்ளஸ் பால் எடுக்கிறது, அன்ஹைஜீனிக், பாஸ்ட்ரேஷன் பண்ணாத மில்கை டைரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இன்ஃபெக்டட் அனிமல்ஸ்கிட்டேருந்து ஸ்ப்ரெட் ஆகும். தட்ஸ் ஆல். ஸோ ஃபீவர், லைக் ஸ்வெட்டிங் லைக் ஆகிறது, அப்புறம் மெலைஸ், அப்புறம் அனரெக்சியா, ஹெடேக், மசில் பெயின் உருவாகும். ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் ஆல்சோ ஹேப்பன். இட்ஸ் அ வைரஸ், இட்ஸ் நாட் அ பாக்டீரியா. ஸோ 12th நியூஸ், வேர்ல்டு பேங்க்ஸ் ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ் 2020 இட் வாஸ் ரிலீஸ்ட். இந்தியாவோட பொசிஷன் 116 பொசிஷன். ஸோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பேராமீட்டர்ஸ் அப்படின்றது தெரியணும். டைமென்ஷன்ஸ், தட் இஸ் நாலேஜ். ஹியூமன் கேபிட்டல் வாஸ் டேக்கன் அண்டர் தி நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் ஹெல்த் கேட்டகரியில். ஸோ வாட் ஆர் த ப்ரொடக்டிவ் இன் தோஸ் பீரியட்ஸ். பேராமீட்டர்ஸ் யூஸ்ட் மெயின்லி ஹெல்த், அப்புறம் எஜுகேஷன் டேட்டா ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் 174 countries யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீ பேண்டமிக் அப்படின்னா COVID-19 அஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை இப்போ கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் கவர்ஸ் 98% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் ஆல் ஓவர் த வேர்ல்டில். இப்போ ப்ரீ பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ்னால ஹியூமன் கேபிட்டல் ஒர்சனிங் ஆகிருக்கு. தட்ஸ் வை இந்தியாவோட ரேங்க் இஸ் ஆல்சோ கேம் டவுன். சரியா. பேண்டமிக் எஃபெக்ட், தட் இஸ் ஸ்டண்டிங் ஸ்கூல் என்ரோல்மெண்ட். கிட்டத்தட்ட 1 billion people ஆர் அவுட் சைட் த ஸ்கூல். அப்படின்னா லைக் COVID-19 லாக்டவுனால் ஆன்லைன் கேப்பபிலிட்டி இல்லைன்னா அஃபோர்டபிலிட்டி இல்லாததுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் த ஸ்கூல். half a year ஆஃப் ஸ்கூலிங் வந்து போயிருக்கு. சரியா, 6 monthsக்கு மேலே. டிஸ்ரப்ஷன் ஆஃப் எசென்ஷியல் ஹெல்த் சர்வீசஸ் லைக் உமன், சில்ட்ரனுக்கான ஹெல்த் ஆக்டிவிட்டீஸ் மீன்ஸ் லைக் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது எல்லாமே பேர்டன் ஆகிருக்கு அப்படின்றது. தென் இன்இக்வாலிட்டி இன்க்ரீசஸ், உமன் பாவர்ட்டி, இதெல்லாமே ஃபுட் கேட்டகரியில் தே ஆர் இன் இன்இக்வாலிட்டி. தென் இந்தியாவோட ஸ்பெசிஃபிக் டேட்டா எடுத்திங்கன்னா லாஸ்ட் இயர் வி ஆர் இன் 115 out of 157 country. இன்றைக்கி 116 out of 174. வாட் எவர் இட் இஸ், அவர் ரேங்க் ரெடியூஸ்ட். சரியா. ஸோ ரீசன்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் யோஜனா, அதன் மூலமாக ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இப்போ 3 கேட்டகரியில் ஹெல்த் எடுக்கிறாங்க, எஜுகேஷன் கேட்டகரி மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ அதில் வி ஆர் இம்ப்ரூவிங். சரியா. ஸோ அதில் என்னென்ன ஸ்கீம்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் தெரியணும். ஆயுஷ்மான் பாரத் இஸ் ரிலேட்டட் டு ஹெல்த். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, நம்மளோட புதிய நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. தென் ஆத்ம நிர்பார் பாரத் யோஜனா மூலமாக எல்லாமே செல்ஃப் ரிலையன்ட் எக்கானமியாக மாற ஸ்கில்ஸ் கேட்டகரியில். அண்ட் தென் துலுப் அப்படின்ற ஸ்கீம், த அர்பன் லேர்னிங் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். அண்ட் சமக்ர சிக்ஷா அபியான் RTE ப்ளஸ்
preschooling plus teacher training. சரியா? Then other reports published, இந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணது வேர்ல்டு பேங்க் தான். இப்போ இது வந்து முன்னாடி ஓல்டு ரிப்போர்ட் கிடையாது. இட்ஸ் அ நியூ இனிஷியேட்டிவ் பை தி வேர்ல்டு பேங்க். குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்டஸ் இண்டெக்ஸ், ease of doing business and world development report. These are the report released by the World Bank. Then 13th news, basic exchange cooperation agreement. USA kuda nama the foundational agreement la USA kuda panna foundational agreements like like Cosmo the agreement மாதிரி இப்போ நம்ம காஸ்மா இல்லை காம்காசா அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்ஸில் ஒன்று நம்ம சைன் பண்ணல. தட் இஸ் பேசிக் எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட், ஜியோஸ்பேஷியல் கோஆப்ரேஷன். அது இப்போ சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதையும் பை தி லைக் அக்டோபரில் நடக்கக்கூடிய அந்த 2+2 மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் மூலமாக. 2+2ன்றது டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ஃபாரின் மினிஸ்டர்ஸும் கலந்துக்கக்கூடிய மீட்டிங். நம்ம இதை ஜப்பான், ஆஸ்திரேலியா கூட இதை நடத்திட்டு இருக்கோம். இப்போது யூஎஸ்ஏ கூட பண்ணுறோம். பிகாஸ் ஸ்குவாட் கண்ட்ரிஸ் எல்லாமே ஒரு ஃபோரமாக உருவாக்கிட்டு இருக்கோம் டு கவுண்டர் தி சைனாஸ் இன்ஃப்ளூயன்ஸ். அண்ட் தென் இந்தியாவோட மினிஸ்ட்ரி லெவல் டாக்ஸ். ஸோ இது ஏற்கனவே சொல்லியாச்சு. பெக்காவை பொறுத்த வரைக்கும் இது என்ன ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா ரீஜனல் ஏரியா, ஸோ மிலிட்ரி ஷேரிங் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அப்புறம் லைக் நம்மளோட ஜியோஸ்பேஷியல் லைக் எக்ஸ்சேஞ்சஸ் வில் பி ஹேப்பன். நம்மளோட மிலிட்ரி எங்கே இருக்குன்ற அப்படின்றது யூஎஸ் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்மளோட மிலிட்ரி போய் ரீச் ஆகிறது ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளோட ஆர்மி ஃப்ளைட்ஸ், ஆர்மி ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து ரீச் ஆகிறது ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜியோஸ்பேஷியல் மேப்பிங் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி வில் பி டன் வித் த போத் கண்ட்ரிஸ். ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். அவங்களும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம், நம்மளும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். இதெல்லாம் முன்னாடி சைன் பண்ணப்பட்ட லைக் மிலிட்ரி இன்ஃபர்மேஷன் அக்ரிமெண்ட், ஜெனரல் செக்யூரிட்டி மிலிட்ரி இன்ஃபர்மேஷன் அக்ரிமெண்ட். நம்ம ரெண்டு பேரும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிப்போம். அதே மாதிரி அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. லாஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட் ஆல்ரெடி 2016 சைன் பண்ணது. இது 2002 சைன் பண்ணது ஜிஸ்மோவான்றது. லாஜிக் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட் லெமோவை சைன் பண்ணது 2016. ஸோ இட் இஸ் ஷேரிங் தி நேவல் பேசஸ் பிட்வீன் த போத் த கண்ட்ரீஸ். தென் கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மெமரண்டம் அக்ரிமெண்ட் 2018 சைன் பண்ணோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லைக் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இந்த ஏர்கிராஃப்ட், ரேடார் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், அது மாதிரி நம்ம மிலிட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கம்யூனிகேஷன் சிஸ்டமே வந்து லைக் யூஎஸோட கண்ட்ரோலில் இருக்குது. யூஎஸ் மீன்ஸ் யூஎஸ் வில் ஹெல்ப் டு ஸோ அவங்களுக்கும் தெரிய வரும். ஸோ அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். தட்ஸ் வை this is also important. Then other maritime developments between India and USA, that is Quad agreement. So apra maritime information agreement, apra Indian fusion center ICO, or so Indian Ocean Asia we are doing. Apra white shipping information sharing agreement between the countries. Then MDA, international maritime organization kuda maritime domain agreement, so sharing agreement. So these are the agreements signed in the recent years. Then 14th news, wetland conservation, that is Ramsar convention la we having 1971 la we signed a wetland conservation under the Ramsar convention. So wetlands பொறுத்த வரைக்கும் வாட்டர் ஸ்டாச்சுரேட்டடாக இருக்கக்கூடிய பகுதிகள், அது சால்ட் பேன் வரும், ரைஸ் ஃபீல்டு வரும், அது மாதிரி பாண்ட்ஸ், லேக்ஸ் எக்ஸெட்ரா, எவ்ரி திங் வில் கம் அண்டர் தி வெட்லேண்ட். ராம்சார் கன்வென்ஷனில் வி ஹேவிங் லைக் கிட்டத்தட்ட 37 சைட்ஸ் இன்றைக்கி இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ராஜஸ்தான் கவர்மெண்ட் இப்போது வெட்லேண்ட்ஸை கன்சர்வேஷன், ஏன்னா ராஜஸ்தானை பொறுத்தவரைக்கும் வாட்டர் டிஃபிஷியன்சி வில் பி வெரி ஹை. ஸோ அதை கன்சர்வேஷன் பண்ணால் மட்டும்தான் கிரவுண்ட் வாட்டர் லெவல் அதிகப்படுத்த முடியும். அதே மாதிரி அங்கே நிறைய பேர்ட்ஸ் வந்து ப்ரீடிங் வரும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இட் வில் ஹெல்ப். இக்கலாஜிக்கல் சப்போர்ட் ப்ளஸ் கிரவுண்ட் வாட்டர் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ சாம்பார் லேக் அண்ட் கேர்ல்டியோ கானா நேஷ்னல் பார்க், இந்த கேர்ல்டியோ நேஷ்னல் பார்க் வந்து ராம்சார் சைட்டில் வரக்கூடிய வெட்லேண்ட் கன்சர்வேஷனில் வரக்கூடிய சைட்ஸ் இன் தி ராஜஸ்தான். மற்றபடி 37 இருக்குது மொத்தம் சேர்த்து நான் சொல்கிறேன். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வெட்லேண்ட்ஸ் எதுனா ஈகோசிஸ்டம் அண்ட் பயோடைவர்சிட்டி சப்போர்ட். நான் இப்போ சொன்னது பேர்ட்ஸ் அண்ட் தென் ஈக்கலாஜிக்கல் சைக்கிளில் ஹெல்ப் பண்ணுறேன், நியூட்ரியன் சைக்கிளுக்கு ஹெல்ப் பண்ணும், தென் கார்பன் சைக்கிள், வாட்டர் சைக்கிள் ஹெல்ப் பண்ணும். ஸோ அண்ட் தென் கிரவுண்ட் வாட்டர் அதிகப்படுத்துறது. த்ரெட் எடுத்துக்கிட்டால் அர்பனைசேஷன், லேண்டை க்ளோஸ் பண்ணுறது, வெட்லேண்ட்ஸை அழிக்கிறது, அக்ரிகல்ச்சர், பொல்யூஷன் அதிகம் பண்ணுறது, ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது, அது மூலமாக யூட்ராஃபிகேஷன் நடக்கும் வெட்லேண்ட்ஸில். ட்ரெட்ஜிங் அண்ட் சாண்ட் மைனிங், இன்ட்ரோடியூசிங் லைக் ஸ்பீஷீஸ் லைக் எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது, ஏலியன் ஸ்பீஷீஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது. ஸோ குளோபல் கன்சர்வேஷன் எஃபோர்ட் நான் சொன்னேன் 1971 இட் வாஸ் மேட். த கன்வென்ஷன் ஹேப்பன் இன் 1971 அண்ட் தென் அது அமலுக்கு வந்து 1974-75. வி ஹேவிங் 37 சைட்ஸ் நவ். மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்ட், ஏதாச்சும் ராம்சார் சைட்ஸில் இருக்கக்கூடிய பகுதிகள்
கன்வென்ஷன் ரொம்ப த்ரெட்னிங்காக இருக்குது அப்படின்றா லைக் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸில் இல்லை நேச்சுரலாக அழியுது, இட்ஸ் அ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்றப்போ அது வந்து அண்டர் தி மான்ட்ராக்ட் ரெக்கார்டில் வைப்பாங்க. ஆல்ரெடி வி ஹேவிங் கியோல்டியோ நேஷ்னல் பார்க், அப்புறம் லோக்டக். சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.